இந்த விஜயோட அனில் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது என்னமோ 2 கால் வந்து தரையில தான் இருக்கும். ஆனா தியேட்டருக்குள்ள போயிட்டானுங்கன்னா அந்த 2 கால் எங்க இருக்குன்னே தெரியாது. ஏன்னா கம்ப்ளீட்டா அனில் குஞ்சாவே மாறிடுவானுங்க. மாறி அங்க இருக்கிற சேரெல்லாம் வந்து நொய் நொய் நொயின்னு போட்டு கடிச்சிருவானுங்க. அப்படி இல்லைன்னா அங்க இருக்கிற சேரை போட்டு உடைப்பானுங்க, அங்க இருக்கிற ஸ்கிரீனை போட்டு கிழிப்பானுங்க. இதுதான் வந்து தியேட்டர்லயே பண்ணுவாங்க. இவர் வந்து சரிங்க தியேட்டருக்குள்ள நீங்க பண்ற அட்டகாசங்கள் இருக்கட்டும், பிகாஸ் இட்ஸ் நாட் அ பப்ளிக் பிளேஸ். அது வந்து ஒரு பிரைவேட் தியேட்டர். அது வந்து நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறீங்க, உங்க ஆள் படத்தை போட்டனால பண்ணிக்கிறீங்க. இப்ப சுற்றுப்பயணம்ன்றது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ல நடக்குது. ரோடுன்றது பப்ளிக் பிளேஸ். அங்க வந்து ஒன்னும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போடல. உங்க தலைவர் விஜய் வேணா அங்க வராரு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி அவர் வராருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது வந்து பப்ளிக் பிளேஸ். அங்க பொதுமக்களுக்காக எவ்வளவோ பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாம் நீங்க சேதாரம் பண்ணக்கூடாது. ஒண்ணுமே இல்லைங்க, நான் நிறைய வீடியோஸ் பாக்குறேன். இவர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து திருச்சி போனாரு, அடுத்தது அரியலூர் போனாரு, இப்போ வந்து நாகப்பட்டினம் திருவாரூர்னு போன சனிக்கிழமை வந்தாரு. எல்லா இடத்துலயுமே அங்க அந்த சைட்ல பொதுமக்களுக்காக போட்டு வச்சிருப்பாருங்க பாருங்க, பேரிகேட்ஸ் மாதிரியோ இல்ல அந்த கிரில் கேட்ஸ் மாதிரியோ நடக்கிறதுக்கு பெடஸ்ட்ரியன் வாக்வே மாதிரி போட்டுருப்பாங்க பாருங்க. எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது. இந்த உடைக்கிறத மட்டுமே வேலையா வச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தற்கூரி விஜய் ஃபேன்ஸ். இதே அவங்க மாநாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க விக்ரவாண்டி மாநாடா எடுத்துக்கோங்க, இல்லன்னா இப்ப ரீசெண்டா மதுரையில மாநாடு நடந்துச்சு, அந்த மதுரையில மாநாடா எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இவங்க எதை உடைப்பாங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் உடைக்கிறது அந்த சேரை. ஏன்னா சேரை ஏன்டா போட்டு உடைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டா, ஓ உடைச்சா கேள்வி கேட்கறியா, நான் தூக்கிட்டே வீட்டுக்கு போறேன்டான்ட்டு சேரை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவானுங்க. அப்படி இல்லையா திருடுவானுங்க. என்னத்தை திருடுவான்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கொடி போஸ்ட், கொடி கம்பம், சின்டெக்ஸ் டேங்க் 2 லிட்டர், அந்த பெரிய பெரிய லிட்டரு 10 லிட்டரு 20 லிட்டரு 30 லிட்டரு 100 லிட்டர்னு இருக்கும் பாருங்க, அந்த சின்டெக்ஸ் டேங்கை தூக்கின்னு திருடின்னு ஓடுறது. இப்படியாப்பட்ட வாடிக்கையில ஈடுபட்டு இருந்தவங்க தான் இவங்க இப்ப பப்ளிக் பிளேஸ்ல கூட்டு வந்து விட்ட உடனே அங்க இருக்கிற ஒண்ணும் இல்ல. இப்போ திருவாரூர்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு, திருவாரூர் நாகப்பட்டினத்துல. அங்க பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல அங்க மாதா கோயிலுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த காம்பவுண்ட் வாலை இடிச்சு விட்டுருக்காங்க. ஏன்னா இவங்களால கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. காம்பவுண்ட் வாலை இடிக்கிறது, அங்க இருக்கிற இந்து கோயில் மேல ஏறி காலை தூக்கி கோபுரத்துக்கு மேல வச்சுக்கிறது. ஏங்க இந்துக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் ஆச்சு ஸ்லிப்பரை போட்டுன்னு கோயிலுக்குள்ள போவாங்க. ஆனா இந்துஸ் வந்து ஸ்லிப்பரை வெளியில கழட்டி விட்டு தான் கோயிலுக்குள்ளே போவாங்க. அப்படி கொஞ்சம் சுத்தமா பாக்குறவங்க அவங்க அங்க அந்த கோயிலோட கோபுரத்து மேல, எது கோயில்ல இருக்கிற தர மேல கூட இல்ல, கோபுரத்து மேல ஏறி நின்னுக்குன்னு அது மேல காலை வச்சுக்கிட்டு அத வந்து ஒரு காவல்துறை ஆய்வாளர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரி கஷ்டப்பட்டு ஏறிட்டு இறங்குங்கடா, கோயில்ல இருந்து இறங்குங்கடான்னு இவங்க கிட்ட கெஞ்சின்னு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது தான் இந்த தாவேகா தலைவர் விஜய். அந்த காவல்துறை அதிகாரி அங்க ஏறும் போது எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவர் அந்த கம்பி சைட்ல எல்லாம் கம்பி இருக்கு, அந்த கிரில் கேட் மேல கம்பி இருக்கு. அவரு தடுக்கி கிடுக்கி அந்த கம்பியில குத்திக்கினாருன்னா யார் பதில் சொல்லுறது? ஏன்னா ஒண்ணு மரத்து மேல ஏறுறானுங்க. என்ன இது பழக்கம்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. ஒண்ணு மரத்து மேல ஏறுறானுங்க, இல்லன்னா அடுத்த வீட்டு காம்பவுண்ட் சுவர் மேல ஏறுறானுங்க, இல்லன்னா அடுத்தவங்க வீட்டு ஓட்ட உடைக்கிறானுங்க. என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா கூட்டம் கூட்டம் கூட்டம். விஜய் சார் வந்தா இவ்வளவு கூட்டம். எங்க விஜய் சாருக்கு வர கூட்டத்தை விட மினிமம் 10 மடங்கு வரும் அஜித் சாரோ ரஜினி சாரோ வந்து ரோட்ல நின்னா. ஏன்னா அஜித் சார் சும்மா ஏர்போர்ட் அப்படி வெளியில போய் கைய காட்டினா போதும், குவிஞ்சிருவாங்க கூட்டம். ரஜினி சார் போய் நின்னா போதும், குவிஞ்சிருவாங்க கூட்டம். ஆனா இவங்க ஐயோ போட்ட பிரச்சாரத்தை பாத்தீங்களா? ஏங்க எலெக்ஷன் 2026, இன்னும் 6 மாசம் 7 மாசம் இருக்கு. ஆனா இவர் போட்டு இருக்கிறது எப்படின்னா மாசத்துக்கு 4 நாள் வெளில வருவாராம். அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் வெளில வருவாராம். ஒரே ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து கால்ஷீட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்ப வந்து நீலகிரி ஊட்டி சைடு போறாரு. சோ கிளைமேட் நல்லா இருக்கும், ஜாலியா ஃபன் டே என்ஜாய் டே பண்ணிட்டு வரலான்ட்டு சனி ஞாயிறு அங்க மட்டும் தான், வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் சாட்டர்டே மட்டும் தான் நான் வருவேன். எப்படி உங்களுக்கு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நான் கால்ஷீட் தரேன், 4 மாசம் கால்ஷீட் தரேன், அதுக்குன்னே என்ன ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி இப்ப இவர் வந்து கால்ஷீட் கொடுத்துருக்காரு. நான் வந்து அரசியலுக்காக கால்ஷீட் தரேன், ஒரு 4 மாசம் கால்ஷீட் தரேன், ஒரு இத்தனை சனிக்கிழமை கால்ஷீட் தரேன், என்ன வந்து நீங்க எப்படின்னா சிஎம் ஆக்கி விட்டுருங்க. இல்ல நான் கேக்குறேன், மக்கள்லாம் உங்களுக்கு பார்த்தா முட்டாளா தெரியுதா? வந்து பொய் பிரச்சாரம். ஏங்க நீங்க உண்மையை பேசுங்க, நீங்க கரெக்டா பேசினா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு நியாயத்தை பேசிட்டு நியாயமா போங்க. நாகப்பட்டினத்துல வந்துட்டு இப்போ திருவாரூர்ல வந்துட்டு சொல்றாரு, ஸ்பீக்கர் எல்லாம் வந்து டிஎம்கே வந்து கட் பண்ணி விட்டுது. என்ன சிஎம் சார் இது? எது ஸ்டாலின் வந்து உங்க ஸ்பீக்கர் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த வயரை போய் அணில் குஞ்சு மாதிரி கட்சி விட்டு வந்தாரா? இல்ல அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் எதனா வச்சுருக்கீங்களா? அவர் வந்து கட்சி விட்டுத. ஏன் இந்த மாதிரி பிரச்சாரம்? ஏங்க போங்க,
மக்கள் கிட்ட போய் ஏங்க நான் தான் உங்க விஜய் வந்திருக்கேன், உங்களுக்காக நான் இதெல்லாம் செய்ய போறேன், இந்த திமுக இந்த திட்டத்தை சரியா செய்யல, கவலைப்படாதீங்க, நான் வந்திருக்கேன், இந்த திட்டம் வச்சுன்னு இருக்கேன், இந்த நடைமுறையில இதெல்லாம் செயல்படுத்த போறேன், எனக்கு நீங்க வாக்களிங்க, கவலைப்படாதீங்க, உங்க கூட இருந்து நான் உறுதுணையா இருப்பேன். இப்படிதான் கேன்வாசிங் பண்ணணும். இவர் என்ன தெரியுமா பண்றாரு? சுற்றுப்பயணத்துல போய் நின்னுக்கிட்டு, என்னங்க இந்த திமுக காரங்க என்ன பண்றாங்க பாத்தீங்களா, நான் போற இடத்துல எல்லாம் கரண்ட் கட் பண்ணி விட்டுறாங்க, வண்டியில வரக்கூடாது, வண்டியில நின்று கைய காட்டக்கூடாது, காலை காட்டக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, 8 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். ஏங்க நான் பேசுறதே 3 நிமிஷம் தாங்க, என்ன ரொம்ப தொல்லைப்படுத்துறாங்க. இது சினிமால இந்த எமோஷனலுக்கு அழுகுற மாதிரி பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சிம்பத்தி ஓட்ஸ் தேடுறாராம் இவரு. இது மக்களை சந்திக்கிறது இதுதான் 4வது முறை. இப்பயே சிம்பத்தி ஓட்ஸை கெயின் பண்றாரு. அது ஒண்டிதான் இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா 2026 ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பாரு போல. கேன்வாசிங் பண்ணும்போது அப்படியே மயக்கம் போட்டு ஊதுற மாதிரி ஊந்துட்டா அப்படியே மக்கள் சிம்பத்தில ஐயோ விஜய் சார் கேன்வாசிங் பண்ணிருக்கும் போதே ஊந்துட்டாரு, என்ன ஒரு மனுஷன், எவ்வளவு நல்ல மனுஷன், அந்த மனுஷனுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டுருவோண்டா அப்படின்னு ஓட்டு போட்டு படுத்துக்கிட்டே நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்ற கனவுல இருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏங்க உங்களோட கொள்கைகளை பேசணுங்க. ஏன்னா கொள்கை தலைவர்களை வச்சுதான் ஒரு கட்சி. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இவரு கொள்கை தலைவர் 5 பேரை சொன்னாருங்க. ஏங்க நான் பேசுறதுல எதுனா தப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க. இப்போ இவரோட கொள்கை தலைவர்னு 5 பேர் இருக்காங்க. காமராஜர் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு, பெரியார் இருக்காரு, வேலுநாச்சியார் இருக்காங்க, அஞ்சுக அம்மா இருக்காங்க. 5 பேர் கொள்கை தலைவர். யாரு? நாங்க சொல்லல, நீங்களே தான் சொன்னீங்க. இவங்க 5 பேர் தான் இவங்க நம்ம கொள்கை தலைவர், இவங்க வழியில தான் நம்ம நடக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல. அவங்க வழியில நடந்தீங்களா? உங்க எல்லா மாநாடு எடுத்துக்கோங்க, எல்லா கூட்டமும் எடுத்துக்கோங்க, எங்கன்னா இந்த 5 கொள்கை தலைவரை பத்தி நீங்க பேசுனீங்களா? பேசினாதான் நாங்க கீழே இருக்கிற தொண்டர் ஐயோ நம்ம தலைவர் இந்த கொள்கையை நம்மளுக்கு சொல்றான்டா, நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்டா, அந்த கொள்கை வழியில நம்ம நடக்கணும்டா அப்படின்ட்டு நடப்பான். ஒரு கொள்கையை பத்தி இது வரைக்கும் நீங்க பேசிருக்கீங்களா? ஏன் பேசலன்னா நமக்கே நம்ம கொள்கையை பத்தி தெரியாது. தெரிஞ்சாதானே நம்ம பேசுறதுக்கு கொள்கையை பத்தி. நம்மளே பேப்பர்ல எழுதி குத்துல பச்சின்னு இருக்கோம். பேப்பர்ல நம்ம பேரையே எழுதி குத்தாதானே படிக்கிறோம். லெப்டில் பார்த்து பேசுவோம் இப்படி பாரு, ரைட்டில் பார்த்து பேசுவோம் இப்படி பாரு. இந்த மாதிரி இருந்தா கீழே இருக்கிற தொண்டை ரசிக கூட்டமா தான் இருப்பான். அவன் எப்போ ஒரு அரசியல் தொண்டனா மாறுவான்? மாறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எல்லாத்திலையும் போய் எங்க நாகப்பட்டினத்துல இவர் பேசுறாரு, நம்மளுக்கு தெரியாதான் இவர் பேசுறாரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, நாகப்பட்டினத்துல கொஞ்சம் இந்த மீனவ மக்கள் இருக்கிற இது கடலோர பகுதி வேற, அங்க அந்த ஓட்ஸ் நிறைய இருக்கு. அதனால இவர் அங்க போயிட்டு என்ன தெரியுமா பேசுறாரு? கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 பிப்ரவரி 22 இதே நாகப்பட்டினத்துல நான் மீனவர்களுக்காக குரல் கொடுத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன ராசா பொதுக்கூட்டம் நீ நடத்துனீங்க? என்ன பொதுக்கூட்டம்? அந்த பொதுக்கூட்டத்துல நீங்க என்ன தெரியுமா பேசுனீங்க? காவலன் படத்துல குத்துப்பாட்டு கம்மியா இருக்குன்னு நீங்க சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். கவலைப்படாதீங்க, வேலாயுதம் படத்துல 2க்கு 3 குத்துப்பாட்டா இருக்கு. எது? மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்கன்ற ஒரு கண்டனத்தை ஏற்படுத்துற ஒரு பொதுக்கூட்டத்துல நின்னுட்டு காவலன் படம் இது பாட்டு இல்ல, வேலாயுதம் படத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா குத்து பாட்டு போட்டு தரேன் அப்படின்ட்டு படத்தோட ப்ரமோஷன் பண்ணவர் தான் நீங்க மிஸ்டர் விஜய். 14 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாகப்பட்டினத்துல 2011 பிப்ரவரி 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? பிளாஷ்பேக். காவலன்ல கொஞ்சம் குத்து பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. கேவலமா அங்க போயிட்டு படத்தோட ப்ரமோஷன் ஷோ எங்க போனாலும் உங்களுக்கு அந்த பிசினஸ் மோட்டிவ். பட ப்ரமோஷன் பண்ணிட்டு வந்தீங்க, இதுல அங்க சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணணும்ல, எமோஷனல் பாண்டிங் கிரியேட் பண்ணணும்னு ரத்தத்தின் ரத்தமே என் இணையவுடன் பிறப்பே, அம்மாவும் அப்பாவும். இது பாட்டு பாடி எந்த படத்தோட பாட்டுனா அந்த வேலாயுதம் படத்தோட பாட்டு. அங்க என்னென்ன குத்து பாட்டு இருந்துச்சு தெரியும்ல உங்களுக்கு? சில்லாக்ஸ் 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 சில்லாக்ஸ். இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றவர் நீங்க.
அப்புறமா 14 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்துட்டு நாகப்பட்டினத்துல இந்த மாதிரி டைலாக பேசுறாரு. மைக்க கட் பண்ணிடுறாங்க திமுக, என்ன பார்க்க விட மாட்டாங்க திமுக. ஏங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுங்க, பப்ளிக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இதுதான் ஒரு அரசாங்கத்தோட முக்கிய நோக்கமா இருக்கும். ஏங்க ஒண்ணுமே இல்ல, இப்ப எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்வாசிங் பண்ணிட்டு தான் இருக்காரு, கூட்டத்துல பங்கேற்று தான் இருக்காரு. அவரு போற இடத்துல எங்கன்னா டிராபிக் ஆகுதா, அப்பனா ஏடிஎம்கேல ஆளே இல்லைன்னு அர்த்தமா? ஏங்க அவங்களுக்கு எல்லாம் டீசென்சி தெரியும். டிஎம்கே 1008 கூட்டம் நத்துன்னு இருக்கு, எங்கன்னா டிராபிக் ஜாம் ஸ்தம்பிச்சு போதா? அவங்களுக்கு டீசென்சி தெரியும் எங்க எங்க என்ன பண்ணணும்ட்டு. ஏன் நீங்க திருச்சியில ஏன் நீங்க ஏர்போர்ட்ல இறங்கினீங்கல்ல, ஏர்போர்ட்ல இருந்து கார்ல போயிருக்க வேண்டியது தானே? கார்ல போயிருந்தா உங்களுக்கு ரோடு ஃபுல்லா கூட்டம் வந்திருக்க மாட்டானே. ஏன்னா எந்த கார்ல போறீங்கன்றதே தெரியாது. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சு இருந்தா உங்க கேன்வாசிங் பஸ் இருக்கு பாத்தியா, அது ஸ்ட்ரைட்டா மீட்டிங் ஸ்பாட்ல போய் இருந்திருக்கணும் அந்த கேன்வாசிங் பஸ். நீங்க கார்ல போயிட்டு அந்த கேரவன்ல ஏறி இருந்தா எங்கேயுமே டிராபிக் ஜாம் ஏறி இருக்காது, ஆகி இருக்காது. ஏன்னா ஏடிஎம்கே அப்படிதான் பண்ணும், டிஎம்கேவும் அப்படிதான் பண்ணும். போகும்போது கார்ல தான் போவாங்க, அங்க போயிட்டு தான் அந்த பஸ்ல ஏறுவாங்க. ஸ்டாலினும் அப்படிதான் ஏறுவாரு. ஆனா நான் பஸ்லயே தான் ஊர்வலமா போவேன், அப்போதான் என்ன மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, அப்போதான் லேட் ஆகும், அப்போதான் பப்ளிசிட்டி ஆவேன், அப்போதான் டெலிவிஷன்ல நியூஸ் போடுவாங்க, இது மாதிரி விஜய் வராரு, அவர் போறதுக்கு 4 ஹவர் ஆகுது, 5 ஹவர் ஆகுது, 6 ஹவர் ஆகுதுன்னு என்ன பப்ளிசிட்டி பண்ணி விடுவாங்க. அப்பதான் நான் சிஎம் ஆக முடியும். ஒண்ணும் இல்ல, அஜித் சாரை தூக்கி அப்படி ஒரு பஸ்ல உட்கார வச்சீங்கன்னா அப்படி வாய ஸ்தம்பிச்சு போன மொத்த தமிழ்நாடு. அவ்வளவு ஃபேன்ஸ் உடையவர் அஜித் சாரு. ஆனா அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார், சத்தியமா பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளால நம்ம ரசிகனே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் அஜித் சாரு. அப்புறமா மக்கள் எப்படி கஷ்டப்படுறது அவரு ஏத்துப்பாரு, எப்படி ஏத்துப்பாரு? அவர் போட்டோவை ரசிகங்கிட்டே அவர் சொல்லுவாரு, டே எனக்காக இருக்காதீங்கடா, போய் உங்க வேலையை பாருங்கடான்ட்டு. என் போட்டோவை நீங்க யூஸ் பண்ணாதீங்கடான்ட்டு தன் ரசிகனையே சொல்லுவாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க மாநாடுக்கும் உங்க திருச்சிக்கு வர்றதுக்கோ நாகப்பட்டினம் வர்றதுக்கோ அஜித் சார் போட்டோவை யூஸ் பண்ணிருக்கீங்க. இது எவ்வளவு கேவலம் தெரியுமா? அஜித் சார் போட்டோவை இவங்க யூஸ் பண்றாங்க, விஜய் கட்சிக்காரங்க. அஜித் சார் கிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்களா? விஜயகாந்த் சார் போட்டோவும் யூஸ் பண்றீங்களா? விஜயகாந்த் சார் வீட்டுல பெர்மிஷன் வாங்குனீங்களா? வாங்க மாட்டீங்க. ஏன்னா பச்சை கெமிலியான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பச்சோந்தி. இவங்கலாம் உண்மையிலே பச்சோந்தி. எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க அஜித் சார் போட்டோவை? அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. எப்படின்னா அஜித் சார் ஓட்ஸை நம்ம திருடினோம், எப்படின்னா விஜயகாந்த் சார் ஓட்ஸை நம்ம திருடினோம். நான் ஒன்னே ஒண்ணு உங்களை பார்த்து கேட்கிறேன், அப்போ உங்க விஜய் சார் மூஞ்சிக்கு மவுஸே இல்லையா? விஜய் சார் மூஞ்சிக்கு அங்க ஒண்ணுமே இல்லையா நான் கேட்கிறேன். அவர் மூஞ்ச போட்டு ஓட்டு கேட்க வேண்டியது தானே. இங்க நீங்க அஜித் சார் போட்டோஸை போட்டு இருக்கீங்க. எவ்வளவு கிளாஸ் எடுத்தாலுங்க திருந்தவே மாட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் எங்கேயோ கரூர்ல மீட்டிங் பண்ணுவாங்க போல, அங்கேயும் இப்படிதான். எங்க நீதிமன்றமே போன வாட்டியே சொல்லிச்சு, எங்க ஒரு தலைவர்னா நீங்க இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். மக்கள் பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காம அரசாங்கம் போடுற ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இவங்களுக்கு எப்படி தெரியுமாங்க, இந்த டிவிகே கட்சிக்காரங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு எந்த ரூல்ஸும் போடக்கூடாது. போலீஸ் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன் ரூமை சாத்திக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ரூம்ல இருந்துடணும். அந்த தெருவோ அந்த ஊரையோ அன்னைக்கு ஒரு நாள் இவங்க கிட்ட குத்துடணும். இவனுங்க அச்சு நொறுக்கிட்டு போயிடுவானுங்க. கவர்மெண்ட் சும்மா அப்படியே, ஐயோ அவரு விஜய் சார் அவர் வந்துட்டு போகும்போது இதெல்லாம் நார்மலா நடக்கும் தான் அப்படின்னு விட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. நினைச்சுங்களா? போற இடம்லாம் உடைக்கிறது, போற இடம்லாம் டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறது, எதுவுமே பை ரூல்ஸ் பை புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏங்க கரண்ட் கம்பி மேல தொங்கிட்டு இருக்கானுங்க. ஏங்க இவங்க போற இடத்துல எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட். இவங்களும் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, அதிலையும் ஒரு பொய் சொல்லுவாரு. இவர் நின்றுகிட்டு கரண்ட் டிஎம்கே ஆஃப் பண்ணிருதுன்னு சொல்றாரு. டிஎம்கே ஆஃப் பண்ணல, அந்தந்த மாவட்ட செயலாளரே லெட்டர் கொடுக்குறான், எங்க கொஞ்சம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா கம்பிலாம் போகுது, எங்க தற்குறி குஞ்சுகள் சைலண்டா இருக்க மாட்டான், மாடி மேல ஏறன்ட்டு கம்பி மேல தாவிடுவான், சோ கரண்ட் ஆஃப் பண்ணிடுங்கன்னா அவங்க மாவட்ட செயலாளரே கேட்டு இவங்க ஆஃப் பண்ணா அதுக்கும் இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, திமுக கரண்ட கூட ஆஃப் பண்ணுதுங்க, என்ன கை காட்ட வேணாம் சொல்லுதுங்க, நின்னா குத்தம் உக்காந்தா குத்தம்னு சொல்லுதுங்க. எல்லாத்துலயுமா இப்படி வெட்டி விளம்பரம் பண்ணும். எங்க எளிமையா இருக்கணுங்க அரசியல் தலைவர்ன்றது. ஃபர்ஸ்ட் எளிமை முக்கியம். பிரைவேட் ஜெட்ல போறாருங்க. ஏங்க இது வரைக்கும் யாரும் பிரைவேட், ஸ்டாலின் கூட பிரைவேட் ஜெட்ல போய் நான் பார்க்கல, எடப்பாடி கூட பிரைவேட் ஜெட்ல போய் பார்க்கல. ஆனா பிரைவேட் ஜெட்ல இவர் தான் போறாரு. ஏன்னா தனியா போய் இறங்கிட்டு, ஏங்க உடனே பிரைவேட் ஜெட்ல அவர் தனியாலாம் போக மாட்டாருப்பா, அவங்க அவங்களோட போனாருலாம் நீங்க சொல்லாதீங்க, அதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு அன்வான்டடு. ஏன் அசிங்கமா பேசுறது?
எதுக்கு எடுத்தாலும் ஒரு அசிங்கமா பேசுறதுதான் இந்த தாவேக்காவோட வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன்னா இப்ப நம்ம பொங்கி பேசணும்னா கூட விஜய் மேல இருக்கிற கோவம் கூட கிடையாது, இவனுங்க அணில் குஞ்சுகள் பண்ற கோவம் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, இப்ப திமுக முப்பெரும் விழான்னு ஒண்ணு நடந்துச்சு. அதுல ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு இப்படி காட்டுறாரு, அவ்வளவுதாங்க. அதுக்கு என்னென்ன அசிங்கமா திட்டி வச்சிருக்கானுங்க தெரியுமா? இவங்க வீட்டு குழந்தை அப்படி திட்டினா சைலண்டா இருப்பானுங்களா? உடனே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் நாங்க போக்சோல கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறோம்னு உடனே போய் கெஞ்சிட்டானுங்க, கதட்டானுங்க. எப்படி விஜய் சார் போய் நின்னாரு இப்படிக்கா, அம்மா ரொம்ப நல்லவங்க, எடப்பாடி ரொம்ப நல்லவர், அவரு எனக்கு பார்த்து செய்வாரு, அப்பாயின்மெண்ட், எப்படி போய் விஜய் சார் நின்னாரு? அது மாதிரி நின்ட்டானு. ஐயோ அக்கா நான் தெரியாம பேசிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்கக்கா, என்ன விட்டுருங்கக்கா, நான் போலீஸ் ஆகணும் தாங்க ஆசை, பிளீஸுக்கா பிளீஸுக்கா பிளீஸுக்கா, என்ன அடிச்சுக்கோங்கக்கா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதுக்கு இப்படி அசிங்கமா பேசலாமா? ஒரு குழந்தை தானே, ஒரு குழந்தையே நீங்க உங்க அணில் குஞ்சு ஃபேன்ஸ் இப்படி பேசுறானுங்கன்னா ஒரு இளம் பெண்ணை எப்படி பேசுவானுங்க? இவன் போலீஸ் வேலை ஆக போறானா? இவன் போலீஸ் ஆயிட்டு நாளைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படிலாம் தருவானுங்க. யாரு? பெண்கள் பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ். யார் சொல்றது? விஜய் சார். பெண்கள் பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ். தோ பெண்களை பத்தி பேசின்னு இருக்கிறது உன் கட்சிக்காரங்க தான். எதுனா ஒரு வார்த்தை கேட்டிருக்காரா? கேட்க மாட்டார். ஏன்னா நீங்க அசிங்கமா பேசுங்க, அப்பதானே நான் வளர முடியும். இங்க இது வரைக்கும் பனையூர்ல உட்காந்துட்டு அரசியல் பண்ணியிருந்தாரு கேவலமா. இப்போ வந்து வீக்கெண்டு சாட்டர்டே வந்து அரசியல் பண்ணிருக்காரு. இவருக்கு 2026 தயவு செஞ்சு மக்களே சிஎம் ஆக்கிடுங்களா. எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு விஜய் சார் சிஎம் ஆக்கிட்டு நீங்க வந்து எங்கிருந்து ஆட்சி செய்வீங்கன்னா பனையூர்ல இருந்து தலைமையாளர் செயலகத்தெல்லாம் மாத்தி எல்லாத்தையும் தீன் போய் பனையூர் பீச் சைடு வச்சுட்டு அங்கிருந்து எங்க அண்ணா ஆட்சி செய்வாரு, யாரு கூட ஆட்சி செய்வாருன்னா நீங்க கேட்காதீங்க.